பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். வாழ்ந்தா வீரத்தோட தான் வாழணும், செத்தா ஆணத்தோட சாவணிங்க. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. கட்சிக்காரன் ஸ்பாட்ல வச்சு துவச்சிருக்கீங்க நீங்க. ஆனா அடிச்சாலும் பரவாயில்லையா, போற வர சின்ன பிள்ளைலாம் விட்டு இவனை அடிச்சு பழகிக்கணும் வேற அசிங்கப்படுத்திருக்கீங்க. தம்பி கூட்டம் கூட்டமா மாநாடுன்னு கிளம்பிடுறாங்க. போர்ல சாவறதும் சந்ததிக்கா போராடி சாவறதும் குலத்தோட தர்மம். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. கையில அருவாளை வச்சிருக்கிற சாமியை கும்பிடுறவங்கடா நாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. எங்க கிட்ட வச்சுக்கிட்டா அருவாளை தான் எடுப்போம். அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ. எப்படி எல்லாம் உன் காலில் விழுந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். சோழி முடிச்சு அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். இந்த விசுவாசம் தான் நம்ம ஜனங்களோட உயிர் நாடி. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.